எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜோதிட தகவல் தான். ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் கடன் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறத பற்றி பார்க்கலாம். ஒருவருக்கு சூழ்நிலை காரணமாக தான் கடனாளியாக ஆகிறது. அது எப்படி ஆகுது, இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்றத ஜோதிட ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். இந்த பதிவு ஒரு வழிகாட்டிங்க. ஒரு சிலர் என்னென்னா ஜோதிடத்தில் வந்து கேட்பாங்க. ஜோதிடம் பார்க்கும்போது நாங்கள் எங்கள் இதில் இப்போ வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, அது அந்த டைம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேரில் பண்ண வேணாம், நீங்கள் வேற ஒருத்தர் பேரில் பண்ணுங்க சொல்கிறது உண்டு. அதனால தான் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் இல்லையா? பாருங்கள், பதிவில் போகலாம். ஜோதிடத்தில் 6ஆம் பாவம் தாங்க கடனை குறித்து கூறும் பாவம். ஜோதிடத்தில் காலபுருஷனுக்கு 6ஆம் இடமாக கன்னியாக தானங்க அமைஞ்சிருக்கு. கன்னி ராசியில் அமர்ந்த கிரகம் இருக்குது இல்லைங்களா? அதுவும் புதனோடு சேர்ந்த கிரகமும் புதனின் வீட்டில் நிற்கும் கிரகமும் கடனின் தன்மையை பற்றி கூறுங்க. புரியும்படி சொல்ல வேண்டும்னா, நீங்கள் எந்த ராசியில் பிறந்துள்ளீர்கள் என்பது இங்கே முக்கியம் இல்லைங்க. எந்த ராசியை லக்னமாக கொண்டு இருக்கீங்க அப்படின்றது தான் முக்கியம். அதுலேருந்து எண்ணிவர் 6ஆம் இடத்தை கொண்டு தானே நம்ம கணிக்க போகிறோம். உங்களுக்கு லக்னம் எந்த ராசியில் நிற்கிதோ அந்த ராசியினோட அதிபதி தான் லக்னாதிபதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஜோதிட ரீதியாக. அந்த லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் பகை பெற்றோ, தீய கிரகங்களின் சேர்க்கை அல்லது பார்வை பெற்றோ அல்லது தனித்தோ அமர்ந்து லக்னத்தில் இருந்து எண்ணி 6ஆம் அதிபதியின் திசை அல்லது புத்தி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியான அந்த நபருக்கு அந்த காலகட்டத்தில் வம்பு வழக்குகள் அல்லது குறிப்பாக கடன் தொல்லைகள் ஏற்பட்டு நிம்மதியெல்லாம் குறையுங்க. வாழ்க்கையில் போராட்டம்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல் லக்னாதிபதி 6ஆம் வீட்டிலையும் 6ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்திலையும் பரிவர்த்தனை பெற்று அமர்ந்தாலும் அவர்களுக்கு கடன் பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்குங்க. ஜனன ஜாதகத்தில் 2ஆம் பாவாதிபதி இருக்கு இல்லைங்களா? அது 6ஆம் வீட்டில் நின்றால் அவருடைய வாழ்க்கை கடன்லையே இருக்கிற மாதிரி இருக்கும். 6ஆம் பாவாதிபதி லக்னத்தில் நின்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஜாதகர் யோசிக்காமலேயே அவருக்கு கேட்க முடியாமல் அவருக்கு தானாகவே கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்பட்டுருங்க. இதே போல் 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்ளும் கிரகங்களையும் 6ஆம் பாவாதிபதி நிற்கும் வீட்டினையும் கொண்டு ஒருவர் எந்த காரணத்துக்காக கடன் வாங்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு பகவான் குரு பயிற்சி அடையும் போது 6ஆம் வீட்டில் தங்கினார்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சிலருக்கு கடன் ஏற்படுங்க. கோச்சார ரீதியாக குரு பயிற்சி 8ஆம் இடத்துக்கு வர சமயத்தில் அவங்களுக்கு உடல்நிலை காரணமாக அவங்கக்கிட்ட இருக்க மருத்துவ செலவுக்கோசரம் அவங்களுக்கு கடன் ஏற்படும். சில பேருக்கு இதெல்லாம் கூட கொடுக்க வேண்டியிருக்கும், தங்க நகையெல்லாம் கூட கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படியான நபர்கள் ஆராய்ந்து 6ஆம் அதிபதியின் தசை அல்லது புத்தி நடக்கும் பொழுது சில சமயங்களில் இதெல்லாம் நடக்குங்க. அதே போல் எடுத்துட்டிங்கன்னா என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி ஆகிய நடைபெறும்போது கடன் வாங்க முயற்சிக்கவே கூடாதுங்க. அப்புறம் சந்திர அஷ்டம நாள் இருக்குது இல்லைங்களா? அந்த டைம்லேயும் கடன் வாங்காதீங்க. அந்த மாதிரி முயற்சியே செய்யாதீங்க. முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் கடனே வாங்காதீங்க. மாறாக கடன் அடைச்சிடுங்க. அந்த டைமில் ஏதாவது கொஞ்ச நாச்சு செவ்வாய்க்கிழமையில் கொடுத்தீங்கன்னா கடன் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இப்படி இருந்தால் நம்ம தொழிலே செய்யாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் அந்த தொழில் ஒரு சின்ன கடையோ ஒரு சின்ன தொழில் ஸ்தாபனமோ வச்சு நடத்தும்போது இது அவருடைய மனைவியின் பெயர்லையோ அந்த மாதிரி தொழில் நடத்தும்போது அவங்களுக்கு பாதிப்பு குறைக்குங்க. அவங்கள நீங்கள் கொஞ்சம் கடன் எப்பயுமே வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா இந்த பாதிப்பு இருக்கிறனால மேற்கொண்டு பாதிப்பு குறையறதுக்கோசரம் அந்த மாதிரி வலியுறுத்துறது உண்டுங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் தொடர்பு கொண்டு இருந்தாங்கன்னா 6ஆம் வீட்டோட அப்படின்னா என்னென்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கடன் இருந்துகிட்டே இருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.